அனைவருக்கும் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர், தமிழ் நிலப்பரப்பின் பேரன்பு தலைமகன், நீண்ட நெடுங்கால பொதுவாழ்வில் உழைப்பாளிகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமாக தன் வாழ்வை நிறைவு செய்த, வாழ்நாளெல்லாம் நாட்டுக்காகவும் எளிய மக்களுக்காகவும் சிந்தித்த பேரன்பு தோழர் நல்லக்கண் அவர்கள் தன் சிந்தனையை நிறுத்திக் கொண்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு தனது 100 ஆண்டு கால பதாகையை தாழ்த்தி செவ்வஞ்சலி செய்கிறது. உலகத்தில் வெள்ளற்கரிய மகத்தான பாட்டாளி வர்க்க சர்வதேசம் என்கிற விடுதலை பதாகையை சுமந்து வாழ்நாளெல்லாம் களமாடியவர், சிறையேகியவர், சதி வழக்குகளை சந்தித்தவர், சித்திரவதைகளை அனுபவித்தவர், தலைமறைவு வாழ்வு வாழ்ந்தவர், ஆக பெரும் புகழ் வாழ்வு வாய்ந்த புகழ்புத்த தலைவருக்கு நாங்கள் செவ்வஞ்சலி செய்கிறோம். அவர் கண்ட சமதர்ம சமூகத்தை படைக்க தமிழ் மண்ணில் அவர் நேசித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டி வளர்க்க அவரது நினைவாக நாங்கள் சபதம் ஏற்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் தோழர்கள் முத்தரசன், சுப்புராயன், பழனிசாமி, பெரியசாமி, இன்னும் பல்வேறு மூத்த தலைவர்கள், டாக்டர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும், தொண்டர்கள், தோழர்கள் என மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கூடி நின்று அவரது நல்லுடலை கட்சியின் அலுவலகத்தில் இன்று மாலை சரியாக 5 மணிக்கு வைப்பதென்று முடிவு செய்திருக்கிறோம். பொதுமக்கள் பார்வைக்காக மறுநாள் பிற்பகல் 3 மணி வரை அது கட்சியின் தலைமை அலுவலகம் பால நிலத்தில் வைக்கப்படும். பின்னர் பொதுமக்களின் மரியாதைக்கு பின்னர் 3 மணிக்கு அங்கிருந்து 3 மணி வரை வைக்கப்படும். பின்னர் 3 to 5 மணிக்குள் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கிற கட்சி தோழர்களின் அணிவகுப்போடு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செந்தொண்டர்களின் அணிவகுப்போடு அவரது நல்லுடல், புகழுடல் ராஜீவ்காந்தி தலைமை மருத்துவமனையிடம் சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைக்க இருக்கிறோம்.